வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL நடாத்துகின்ற இந்த நிகழ்வானது ராமாயண கதை சொல்லல். இந்த ராமாயண கதையின் 5வது பாகத்தை மிக அழகாக ஒவ்வொரு பாகத்தையும் விரிவுபடுத்தி அதன் கதையை மிகச் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்று 5வது பாகம். உங்களுக்கு தெரியும், ராமாயண கதையில் ராமாயணம் என்றவுடன் ராமன் நினைவுக்கு வருவார். அந்த வகையில் இன்று ராமனுடைய ஜனனம், எப்படி அந்த ஜனனம் இருந்தது உங்களுக்கும் பார்க்க ஆவலாக இருக்கும் அல்லவா? உங்களுடன் சேர்ந்து நாங்களும் ஆவலாக கேட்க இருக்கிறோம். வாருங்கள் என்று அழைத்து கொண்டு இப்பொழுது மங்கையர்க்கரசியிடமே நாங்கள் கதையை சொல்ல விடுவோம். வாருங்கள் மங்கையர்க்கரசி. வணக்கம்மா. வணக்கம். வால்மீகி அறம் ராமாயண கதைகளும் நீதிகளும் 5ஆம் பாகம். ராம ஜனனம். தெய்வத்தை வேண்டினால் மக்கட்பேறு உறுதியாகிறது. தெய்வமே மக்களாக பிறந்தால் அந்த பெற்றோரின் புண்ணியத்தை என்னவென்று சொல்வது? விஸ்வாகு குலத்தை சேர்ந்த தசரதன் பொறுப்புள்ள மன்னனாக அயோத்தியை ஆண்டு வராரு. அந்த மன்னர் அறிவிலும் ஆற்றலிலும் அடுத்தவர்கள் சொல்றத காது கொடுத்து கேட்பதிலும் அந்த சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாமே அறிந்த மன்னர். நன்றாக ஆட்சி புரிந்து வரும் இவருக்கு ஒரு குறை என்னன்னா, 3 மனைவிகள், புத்திர பாக்கியம் இல்லை. அவர் கூட 8 மந்திரிகள் இருக்காங்க. ராஜ ரிஷியாக வசிஷ்டரும், புரோகிதர்கள் சுயக்தர், ஜாபாலி, காசியபர், கௌதமர், மார்க்கண்டேயர், காத்தியாயனர், அது மாதிரி அறிஞர்களும் கூடவே இருக்காங்க. நல்லா சிறப்பா நடத்துற இந்த ஆட்சியில அவருக்கு இந்த குறையை என்ன பண்றதுன்ட்டு ஒரு யாகம் வளர்த்தலாம், யாக குண்டம் அமைத்து யாகம் வளர்த்தலாம்னு சொல்லும் பொழுது அவரு சுமந்திரன் சொல்றாரு, ரிஷ்டேசிங்கரை அழைத்து நம்ம யாகம் வளர்த்தலாம்னு சொல்றாங்க. அப்போ அஸ்வமேத யாகம் நடத்த போறாங்க. அந்த நடத்துறதுக்காக எல்லா மன்னர்களையும் இருக்க மன்னர்களையும் கூப்பிடுறாங்க. அறிஞர்கள், மந்திரிகள், அந்தணர்கள், சிற்பிகள், ஓவியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சரையு நதியில வடகரை பகுதியில இந்த யாக குண்டம் அமைத்து இந்த பூஜையை ஆரம்பிக்க போறாங்க. இந்த பூஜை புத்திர காமேஷ்டி யோகம். அந்த யாகம் நடத்துறது அந்த மந்திரம் சொல்லி நடத்த போறாங்க. தசரதனின் நண்பர் ரோமபாதர் உடன் இருக்கிறாரு. அவரும் கூட இருந்து நடத்த போறாரு. இப்போ அந்த யாகம் நடத்துறதுக்கு அந்த இடத்தை அமைக்கிறதுக்கு கருடன் ரக்கையை விரிச்சிருக்கா மாதிரி அமைச்சு அதுக்கு இடையில பாலம் அமைக்கிறாங்க. அந்த பாலம் தங்கத்தால ஆன பாலம். அந்த சுற்றிலும் அந்த ஓவியர்கள், சிற்பிகள் எல்லாருக்கும் அந்த உணவுல இருந்து தங்க வசதி எல்லாமே கொடுத்து அவர்களுக்கு நல்லா சிறப்பா கவனிச்சு அந்த யாகம் அமைக்கிறதுக்கு அந்த இடம் ஃபுல்லா ஏற்பாடு நடந்துகிட்டு வருது. அந்த ஏற்பாடு நடத்துற இடம் ஒரு நகரமாகவே காட்சியளிக்கும். இந்த அளவுக்கு சிறப்பாக அந்த யாகம் நடத்த போறாங்க. அந்த நடத்துறது நறுவழி மரம். அந்த மரத்துல 21 ஸ்தம்பங்கள் அமைச்சு 7 7ஆக பிரிச்சு அழகா அந்த இதெல்லாம் கட்டிட்டாங்க. இந்த யாகம் நடத்த போறாங்க. தன் வம்சம் விருத்திக்காகவும் அதர்வண வேதத்துல ஆரம்பிச்சு சொல்றாங்க. அதர்வண வேதத்துல சொல்லி புத்திர காமேஷ்டி யாகம் அந்த மந்திரம் சொல்லி நடத்த போறாங்க. அப்போ நடத்தும் பொழுது வேள்வி அமைப்பாங்க இல்லையா, அது அமைச்சு நடத்திக்கிட்டு இருக்கும்போது அதிசய பிறவி ஒன்று அந்த அந்த யாகத்துல இருந்து உருவாகுது. பிரம்மன் அனுப்பிய தூதர் அவர் கையில தங்க கிண்ணத்துல பாயசம் ஏந்திக்கிட்டு அதிசயமா வராரு. தசரதன் கையில கொடுத்துட்டு உங்களுடைய மனைவிக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. தசரதனுக்கு இந்த ரிஷிசிங்கரம் சொல்றாரு, உங்களுக்கு 4 மகன்கள் பிறப்பாங்க அப்படின்ட்டு ரிஷிசிங்கரம் சொல்றாரு. இந்த பாயசத்தை மனைவிகளுக்கு கொடுக்குறாரு. 3 மனைவிகளுக்கும், கோசலை, கைகேயி, சுமத்திரை, இந்த 3 பேருக்கும் கொடுக்குறாங்க. கோசலைக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமத்திரைக்கு லட்சுமணனும் சத்ருக்கனனும் இருக்கிறாங்க. இதுதான் ராம ஜனனம். இந்த பாகம் இதோட முடிவடையுது.
அடுத்த 6வது பாகம் ராமாவதாரம் ஏன். அடுத்த பாகம் பார்க்க போறோம். இன்றைய கேள்வி என்னன்னாக்கா, ரிஷ்யசிங்கர் எந்த வேதத்திலிருந்து சொல்லப்பட்டுள்ள யாகத்தை செய்தார்? எந்த வேதம், எந்த யாகம்? இந்த 2 பதில் சொல்லணும். ஒரே கேள்வி 2 பதில் சொல்லணும். எந்த வேதம், எந்த யாகம்? ஓகே, நன்றி. நன்றி நன்றி. மிக சிறப்பாக ராமாயண கதையில் என்று பாகம் 5 ராமனுடைய ஜனனம். அப்ப இப்பொழுது பார்த்தார்கள் 3 பெண்கள் இருந்தார்கள், 3 மனைவியர் இருந்தார்கள் தசரதனுக்கு. ஆனால் பிள்ளை பாக்கியம் இல்லை என்ற ஒரு குறை இருந்தது. யாகம் செய்து அந்த யாகத்தின் ஊடாக அது ஒரு முனிவரோ யாரோ ஒருவர் தோன்றி அந்த கொடுத்த பாயாசத்தை அவர்களுக்கு கொடுத்து இப்பொழுது பிள்ளைகள் பிறக்க அந்த ஜனனம் உருவாகி இருக்கின்றது. பாருங்கள், அது கூட ஒரு அருள் தான். அதில் கோசலைக்கு ராமன் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்வான செய்தி. கோசலைக்கு ராமன், அடுத்தது சுமத்திரை, அடுத்தது இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பரதனும் சத்துருகனுமாக இருக்கின்றார்கள். ராவணன் இல்ல சத்துருகனாக இருக்கின்றார்கள். இதை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ராமன் ஜனனம் எப்படி அதுல ஒரு வீரனாக இருக்கக்கூடிய ராமனை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே இறைவன் தந்த ஒரு புதல்வனாகத்தான் ராமன் இருக்கிறான் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே ராம ஜனனத்தை கேட்டீர்கள். அவர் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலையும் நீங்கள் இந்த லிங்கில் இணைப்பினூடாக கொமெண்டில் எழுதுங்கள். 60 பாகங்கள் நிறைவு செய்ததும் உங்களுடைய கேள்விக்கு பதில் எழுதுபவர்களுடைய கேள்வியை நாங்கள் பரிசீலனை செய்து மூவருக்கு, அதிர்ஷ்டசாலியான மூவருக்கு நாங்கள் பரிசு பொருட்கள் கொடுக்க இருக்கிறோம். எனவே ஆர்வமாக கேட்கின்ற நேயர்களே, ஒவ்வொரு பாகத்தையும் தவறாமல் கேட்டால்தான் உங்களுக்கான அந்த கேள்விக்கான விடை இருக்கின்றது. அதை நீங்கள் கேட்க வேணும் என்ற ஆவலோட எங்களுக்கும் இந்த ராமாயண கதையை கேட்க மகிழ்வாக இருக்கிறது. அதுபோல உங்களுக்கும் இருக்கும் என்று நினைத்து கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.